பிரபாகரன் அவருக்கு தியாகி ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது. எனக்கு 100 கமெண்ட் வருதுன்னு சொன்னால் 95 நல்லதான் இருக்கும், நல்ல ஆலோசனை இருக்கும். சரியா? எனக்கு போன தடவை நாம் நடத்தின ஊடகவியலாளர் சந்திப்புக்கு பிறகு ஆஸ்திரேலியா, லண்டன், இது 2 நாட்டிலையும் நான் கூடுதல், நியூசிலாந்து, சுவிஸ்ல இருந்து, அது மட்டும் இல்லை, வடகிழக்கு மலையகத்தில் உள்ள எக்கச்சக்கமான தொலைபேசி அழைப்புகள். தோழர், நாங்களும் உங்களோட கை கொடுக்கிறோம், நாங்களும் உங்களோட இணைகிறோம், நாங்கள் ஒரு நல்ல தலைமைத்துவத்தை உருவாக்குவோம், உங்களோட தலைமைக்குள்ள நாங்கள் வர்றோம். நெவர் எந்த தலைமைக்குள்ள நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் தலைவர் இல்லை, நான் ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்குற ஒரு ஏணிப்படி தான். நான் வாங்க எல்லாரும் ஒன்றாக இணைஞ்சு ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்குவோம். ஒரு ஆளுமை உள்ள இந்த இந்த புராடுகள் 1ஆம் நம்பர் புராடுகளை துரத்துவோம். முதல் விளக்குதானே கேவலமா இருக்கு அவங்களோட செயற்பாடுகள். மாநகர சபையால மலைய மக்களுக்கு சாமான்கள் கலெக்ட் பண்ண உடனே மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியம் ஓடி போடுவார்கள். அந்த சாமான் எடுத்துக்கொண்ட டிராக்டர்லையும் ட்ரக்லையும் ஏற்றி கொண்டோ தான் கலெக்ட் பண்ண மாதிரியும் தன் வீட்டு பணத்தை கொடுக்குற மாதிரியும் இப்படி நடந்து கொண்டார். சரியா? உங்களுக்கெல்லாம் அரசியல் வாழ்க்கை இல்லைன்றது எனக்கு தெரியும். நீங்க எவ்வளவுதான் நாடகம் ஆடினாலும் உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை இல்லை. ஆகவே தயவு செய்து, உங்களுக்கு தெரியுமா ஒன்று, பிரபாகரன் தேசிய தலைவர், பிரபாகரன் விடுதலை புலிகள் வேறுதான் இருந்தாலும் ஈரோஸ் அதிலிருந்து அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் அமைப்பா இருந்தாலும் நான் புலிகளின் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனை நான் மதிக்கிறேன், நான் அந்த போராளிகளை மதிக்கிறேன். நான் காரணம் என்னன்னு சொன்னால் அவருக்கு தியாகி, தன் குடும்பத்தையே இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக தார வார்த்தை கொடுத்த ஒரு தியாகி. அந்த தியாகியால நான் திரும்ப ஊடகங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னென்றால், பிரபாகரனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது. ஆயுதங்கள் மௌனிக்க போகுது. சோ எங்களுடைய தமிழ் மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசியல் சக்தியை ஏற்படுத்த வேணும், உருவாக்க வேணும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒட்டுக்குழுக்கள் அவலத்தையும் ஒன்று இணைச்சு பொது மன்னிப்பு கொடுத்து சம்பந்தனையாட தலைமையில் இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்குனது மாத்திரமல்ல, உங்களுக்கு 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று தந்ததா இல்லையா? உலக உண்மைதானே. புலிகளுடைய மறைவு அல்லது ஆயுத மௌனிப்பு அல்லது ஆயுத போராட்ட ஸ்தம்பிதத்துக்கு பிறகு அது உடனடியாக 11 சரிஞ்சுதா இல்லையா? ஸோ இதுல இருந்து என்ன விளங்குது? புலிகள் இல்லைன்னா அந்த அமைப்பு இல்லை. ரைட்? நீங்க எல்லாம் பெரிய தேசபேதா இல்லை, நீங்க பெரிய பெரிய சேவகன் இல்லை, கொடவள்ளல் இல்லை. நீங்க உங்க மக்களுக்கு உங்களுக்கு வாக்கு போடுறதுக்கு அந்த மனிதனால உருவாக்கப்பட்ட அந்த கட்சிக்கு வாக்களிக்க வேணும் என்ற அந்த நன்றி உணர்வு வடகிழக்கு மாகாண மக்கள் உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் வாக்களிக்கிறேன். இனி அது அந்த பருப்பு போகாது. ஸோ மக்கள் எல்லாரும் ஹீரோஸை நம்ப வழிக்கிட்டு இருக்காங்க, பிரபாவை நம்புறாங்க. ஸோ எங்களால் முடியும் ஒரு நல்ல தலைமைத்துவத்தை உருவாக்குறதுக்கு. நான் தலைவர் இல்லை, ஹீரோஸ் தலைமை தாங்காது. ஹீரோஸ் ஒரு பாலமாக இருக்கும், ஒரு ஏணிப்படியாக இருக்கும். விளந்து தானே ஒரு நல்ல தலைமைத்துவத்தை வடகிழக்கு மாநில தமிழ் பேசும் மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு இல்லை தமிழ் பேசும் மக்களுக்கு. காரணம் என்னன்னு சொன்னால், இப்ப சமீப காலமாக வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள முஸ்லிம் சகோதரர்கள் இன்றைக்கு கூட 3 பேர் கான்ஃபரன்ஸ் கோல்ல என்னோட பேசுறாங்க. தோழர், அம்பாறை மாவட்டத்தில் இந்த உள்ள ஒரு மீட்டிங் ஒழுங்கு பண்றோம் பாருங்களா? ஏன்னா கட்டாயம் பாரு. அதே மாதிரி மூதூர்ல இருந்து எல்லா இடமும் இருந்த முஸ்லிம் சகோதரர்கள் கூட இன்றைக்கு அழைப்பு தந்த வேண்டாம். ஏன்? ஒரு நம்பிக்கை அந்த அளவு செயல்படுறாங்க. ஈரோஸை பற்றி விமர்சிக்கிறதுக்கோ அல்லது ஈரோஸின் தலைவர் பிரபா விமர்சிக்கிறதுக்கோ யாரும் அதிகாரத்திலையும் கொலை செய்யல, கொள்ளையடிக்கல, காட்டி கொடுக்கல, கப்பம் வாங்கல, ஆள் கடத்தல. எங்கேயாவது நிரூபிங்க. ஈரோஸ் எங்கேயாவது ஆள் கடத்தின, கொலை செய்த, கொள்ளையடிச்ச, கப்பம் வாங்கினு சொல்லி இந்த கட்சியை கலைச்சிட்டு போறேன். நான் இங்கே உள்ள கட்சி 10ஓட 11ஆவதா நான் இருக்க விரும்பல. ஸோ நீங்க எழுதுற ஒரு அனாமதைய தாயை பற்றி, இந்த மனைவியை பற்றி ஒரு சில பேர் கேவலம் எழுதுறீங்க.
உங்களுக்கு தாய் மனைவி இருக்கிறாங்க தானே. நான் பிள்ளை விட்டா பிள்ளைய சுட்டி காட்டுங்க. பிறவா நீ இந்த இடத்துல இந்த பிள்ளை விட்டு இருக்கிறா, நான் திருத்திக் கொள்ளுவேன். அது என்ற பண்பு. யாரும் பிள்ளையை சுட்டி காட்டினா நான் திருத்திக் கொள்றேன். நான் ஆக்கி பண்ண போக மாட்டேன், விவாதிக்கு வர மாட்டேன். இந்த 43 44 வருட போராட்ட அரசியல் வரலாற்றில் நான் யாரும் எதையும் சுட்டி காட்டினாங்கன்னு சொன்னால் நான் அதை தவித்திருப்பேன். ஸோ நான் திரும்பவும் மீண்டும் நான் தொலைபேசி அழைப்ப இந்த இலக்கத்தை தர்றேன். என்னோட தொடர்புகளெல்லாம் பொதுவாக மலையக மக்களுக்கு இந்த தொலைபேசி இலக்கம். ஏனென்றால் நீங்கள் உடனடியாக உங்களோட சந்தா பணத்தை நீங்கள் போய் கேட்க வேணும் தொழிற்சங்கங்கள்ட்ட. அப்படி அவங்க தரலன்னு சொன்னால் என்னோட நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கான நடவடிக்கை என்னால் மேற்கொள்ள முடியும், ஈரோஸால முடியும். என்னுடைய தொலைபேசி இலக்கம் 077 14 333 17. 077 14 333 17. சரியா? என்னோட தொடர்பு கொள்ளுங்க. நான் ஒன்றாக இணைந்து பயணிப்பேன். ஓகே, நன்றி.